கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே தினம் ஒரு ஓமை என்கின்ற இந்த வேத பகுதிக்கு நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் தேறின வேத பாரகன் என்கின்ற ஓமை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். இதற்கான வசனம் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 51, 52. பின்பு இயேசு அவர்களை நோக்கி, இவைகளையெல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டு எஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்றார். இந்த பகுதியை நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு 7 ஓமைகளை சொல்லி பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர்களுக்கு விளக்கி கொடுக்கிறார். இந்த 13ஆம் அதிகாரம் முழுவதும் நாம் படிக்கிற பொழுது ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து தம்முடைய சீஷர்களோடு அதனுடைய இரகசியங்களை அவர் ஓமைகளாகவும் அவர்களுக்கு விவரித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி அவர் விவரித்து சொல்லுகிற பொழுது ஆண்டவர் அவர்களிடத்திலே பார்த்து கேட்கிறார், இவைகளெல்லாம் கேட்டீர்களே, நீங்கள் பரலோக ராஜ்யத்தை குறித்து அறிந்து கொண்டீர்களா என்று ஆண்டவர் கேட்கிற பொழுது சீஷர்கள், ஆம், அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்று சொல்லுகிறார்கள். அப்படி நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் 52ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்திற்கு அடுத்தவைகளை உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டு எஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இங்கே சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், பரலோக ராஜ்யத்தை உபதேசிக்க வேண்டியது வேத பாரகருடைய கடமையாக இருக்கிறது. இந்த வேத பாரகன் பரலோக ராஜ்யத்தை குறித்து கேட்டு தேறினவனாக இருந்தால் அவன் எப்படி எடுத்து கொடுப்பான் என்று சொன்னால், ஒரு வீட்டு எஜமான் தன் வீட்டில் இருக்கிற பொருட்கள் பழையவை எங்கிருக்கிறது புதியவை எங்கிருக்கிறது என்று அறிந்து நாம் கேட்கிற பொழுது சரியான இடத்திலிருந்து அதை எடுத்து நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். புரியும்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு குடும்பத்தில் புதிதாக ஒரு மருமகள் திருமணமாகி வருகிறாள் என்று வைத்துக்கொள்வோம். அந்த புதிதாக வந்த மகளை சமையல் அறையில் நாம் சமைக்க சொல்வோம் என்று சொன்னால், சமைப்பதற்கு தேவையான அரிசி எங்கிருக்கிறது, குழம்பு வைப்பதற்கு தேவையான பருப்பு, மிளகாய், உப்பு, மற்ற ஒவ்வொரு பொருட்களும் எங்கு இருக்கிறது என்று அந்த மகளுக்கு தெரியாது. அந்த வீட்டில் இருக்கிறவர்கள் அந்த மகளை அழைத்து கொண்டு போய் சமையல் அறையில் ஒவ்வொரு பொருட்களும் எங்கு இருக்கிறது என்று அவளுக்கு உபதேசிக்கிற பொழுது அந்த மகள் ஒவ்வொரு பொருட்களும் எங்கு இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு அதன் பிறகு தேறின பிறகு அந்த மகளை சமைக்க நாம் விடுவோம் என்று சொன்னால், அந்த மகள் சமைத்து கொண்டே தன்னுடைய கரத்தை உப்பு இருக்கிற பாத்திரத்தை நோக்கி பார்க்காமலே தன்னுடைய கையை செலுத்துவார். மிளகாய் எங்கே இருக்கிறதோ பார்க்காமலே போய் அதை எடுத்து வருவார். புதிதாக மளிகை சாமான் வருகிறது என்று சொன்னால் அந்த புதிய சாமான்களை எங்கே வைத்திருக்கிறோம் என்பதை அந்த மருமகள் அறிந்தவளாக இருக்கிறார். அவள் அந்த வீட்டை குறித்து தேறின பொழுது அந்த வீட்டில் எந்தெந்த பொருட்கள் எங்கே இருக்கிறது என்று அதை கண்டு அதை போய் எடுத்து கொடுக்கிறவர்களாக இருக்கிறார். அதுபோல ஒரு வேத பாரகர் என்பவர் இந்த வேதத்திலே பரலோக ராஜ்யத்தை குறித்து அறிந்து கொண்ட பிறகு அதற்குரிய வசனங்கள் எங்கு இருக்கிறது என்பதை அவர் பழையவைகளிலிருந்தும் புதியவைகளிலிருந்தும் எடுத்து மற்றவர்களுக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். அதுபோல நீங்கள் இந்த நாளிலே பரலோக ராஜ்யத்தை குறித்து அறிந்து கொண்டீர்கள். பரலோக ராஜ்யத்தை குறித்து நான் விவரித்து சொல்வதை நீங்கள் கேட்டு அறிந்திருக்கிறீர்கள். அப்படி நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், தேறின வேத பாரகன் எப்படி வேதத்திலிருந்து இரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறானோ அதுபோல நீங்கள் ஒரு வேத பாரகனாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர்
சொல்லுகிறார். அப்படி தம்முடைய சீஷர்களை ஆண்டவர் தேறினவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாமும் கூட வேதத்திலே தேறினவர்களாக இருக்கிறோமா என்பதை அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். நமக்கு கொடுக்கப்படுகிற உபதேசங்களை நாம் கேட்டு தேறினவர்களாக இருக்க வேண்டும். இங்கே ஆண்டவர் அழகாக சொல்கிறார், பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளின் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதப்பாரகன். அப்போது அவனுக்கு உபதேசிக்கிறாங்க. உபதேசிக்கிறதுனால அதை கேட்டு அவர் தேறினவராக மாறுகிறார். அப்படியானால் பிரியமானவர்களே, நாமும் கூட கிறிஸ்தவத்தில் தேறினவர்களாக இருக்கிறோமா? நாம் தேறினவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் உபதேசிக்கிறதை கேட்டு அதன்படி நடக்கிற பொழுது, அதை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது தேறினவர்களாக மாறுகிறோம். எத்தனை பேர் நம்முடைய சபைகளிலே உபதேசத்தை கேட்கும்படியாக ஆலயத்துக்குள் அமர்ந்து உபதேசியமார்கள், ஆயர்கள் மற்றும் சுவிசேஷகர்கள் மற்ற பாஸ்டர்கள் கொடுக்கிற உபதேசத்தை நாம் கேட்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏதோ கடமைக்காக ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு போவது, விருப்பம் இருந்தால் ஆலயத்துக்குள் அமருவது, இல்லை என்று சொன்னால் வெளியில் வந்து நின்று கொண்டு நாம் பேசிக்கொண்டு இருப்பது, இப்படி பல பேர் இருக்கிறார்கள். இப்படி இருந்தால் நாம் எப்படி தேறினவர்களாக இருக்க முடியும்? அப்போ தேறினவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், ஆலயத்திற்கு முன்பாக சென்று ஆலயத்திற்குள் அமர்ந்து ஆயர் கொடுக்கிற, உபதேசிமார் கொடுக்கிற, மற்ற பாஸ்டர் கொடுக்கிற அந்த உபதேசங்களை குறிப்பு எடுக்கிறவர்களாக இருப்பார்கள். தங்களுடைய பைபிளிலோ அல்லது அதற்கென்று தனியாக ஒரு நோட்டு வைத்து அதை குறிப்பெடுத்து கொள்ளுகிறவர்களாக இருப்பார்கள். அப்படி குறிப்பெடுத்து நாம் அதை தியானிக்கிற பொழுது நாம் தேறினவர்களாக மாற்றப்படுகிறோம். அப்படி தேறினவர்களாக நாம் மாற்றப்படுகிற பொழுது நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் நாம் சரியாக செய்கிறோமா, இது ஆண்டவருக்கு பிரியமானதா என்று தேறினவர்கள் அதை ஆராய்ந்து பார்ப்பார்கள். பிரியமானவர்களே, ஒரு பாதையிலே நாம் செல்கிறோம் என்று சொன்னால் அந்த பாதையில் கல் இருக்கிறதா, அந்த பாதை புதிதானதா, அந்த பாதை தார் ரோடு போடப்பட்டு இருக்கிறதா, இல்லை அது மண் சாலையா, அப்படி என்று யாருக்கு தெரியும் என்றால் அந்த பாதையிலே தொடர்ந்து செல்கிறவர்களுக்குத்தான் தெரியும். அப்படியானால் நாம் இந்த வேத வசனங்களை தொடர்ந்து அறிந்து ஆராய்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வின் பாதையிலே நாம் போகிற பாதை சரியான பாதையா என்பதை நாம் அறிந்து கொள்ள அது ஏதுவாக இருக்கும். இந்த வேத வசனங்கள் நம்முடைய கால்களுக்கு தீபமாகவும் பாதைக்கு வெளிச்சமாகவும் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, அப்படியானால் நாம் போகிற பாதையை இது நமக்கு சரியானதா தவறானதா வெளிச்சம் போட்டு காட்டுகிறதாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் இந்த வேத வசனத்தை, இந்த ஓமையை கேட்ட நாம் தேறினவர்களாக, தேறின கிறிஸ்தவர்களாக, தேறின உபதேசிமார்களாக, தேறின விசுவாசிகளாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, வேத வசனத்தை ஆராய்ந்து அறிந்து நாம் தேறினவர்களாக இருந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் வழிநடத்துவாராக. ஆமேன்.